ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் மேக வெடிப்பு, ராம்பனில் 4 பேர் உயிரிழப்பு. தெலங்கானாவில் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக கனமழை பதிவு. சேதமடைந்த சாலைகளால் மட்டும் அரசுக்கு 374 கோடி ரூபாய் இழப்பு. தொடர் கனமழையால் தத்தளிக்கும் வடமாநிலங்கள். கங்கை, சரையு, பியாஸ் நதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் வெள்ளம். இமாச்சல பிரதேசம், மேற்கு ராஜஸ்தான், குஜராத்தின் சில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மகாராஷ்டிரா, பஞ்சாபில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. உத்தராகண்ட் மாநிலத்தில் 24 மணி நேரத்தில் 369 விழுக்காடு கூடுதல் மழை பதிவு. பல இடங்களில் நிலச்சரிவு, மண்ணில் புதைந்தவர்களை தேடும் பணி தீவிரம். இமாச்சல பிரதேச மாநிலம் குலுவில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் சேதம். மலைப்பாதையில் சரிந்து விழுந்த லாரி. வரலாறு காணாத மழையில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான். உடைமைகளை இழந்து தவிக்கும் லாகூர் மக்கள். ஜப்பான் பிரதமர் இஷிபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி புல்லட் ரயிலில் பயணம். ஜப்பானில் பயிற்சி மேற்கொள்ளும் இந்திய லோகோ பைலட்டுகளோடு கலந்துரையாடல். தமிழகத்திற்கு பெரு முதலீடுகளை ஈர்க்கவே வெளிநாட்டு பயணம். ஜெர்மன், இங்கிலாந்து பயணத்திற்கு முன் முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி. அனைத்து கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி திமுகவே வெல்லும். புதிய வாக்காளர்கள் திமுகவின் பக்கமே நிற்பதாகவும் முதலமைச்சர் நம்பிக்கை. எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. புதிய கட்சிகள் வரவில்லையோ புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. சென்னையில் பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக ஆலோசனை. ஒன்றுபட்ட அதிமுகவுடன் அனைவரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா மீண்டும் விருப்பம். அரசியல் களமாக மாறிய மூப்பனார் நினைவு நிகழ்ச்சி. அருகருகே அமர்ந்து இணக்கத்தை வெளிப்படுத்திய அண்ணாமலை, பழனிசாமி. தமிழரான மூப்பனார் பிரதமராகும் வாய்ப்பை தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிலர் தடுத்தனர். மூப்பனார் நினைவு நாளில் மரியாதை செலுத்திய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களோடு ஒரே மேடையில் எல்.கே. சுதீஷ்.
தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு ஜனவரியில்தான் அறிவிக்கப்படும் என்றும் பேட்டி. சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். ஓட்டேரி நல்லா கால்வாயில் 65 கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரும் பணிகள். ஓய்வு பெறும் நாளில் அரசு பணியாளர்களை தற்காலிக பணி நீக்கம் செய்யும் நடைமுறையை தவிர்க்க அரசாணை. அடிப்படை விதிகளில் திருத்தம் கொண்டு வந்தது தமிழக அரசு. சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் தெய்வ வழிபாடு. விடுமுறை தினத்தையொட்டி கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சாரல் மழை பொழிவதால் குளுமையான சூழல். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் ஆலப்புழாவில் களை கட்டிய படகு போட்டி. போட்டியை உற்சாகத்துடன் கண்டுகளித்த மக்கள். கடலூரில் குடியிருப்போர் நலச்சங்கத்தினர் மனித சங்கிலி போராட்டம். பேருந்து நிலையத்தை குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு மாற்றக்கூடாது என வலியுறுத்தல். கோவையில் சூப்பர் மார்க்கெட்டில் லிப்ட் அருந்து விழுந்து விபத்து. ஒருவர் உயிரிழந்த சோகம். சிவகங்கையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்ட விவகாரம். வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என காவல்துறை அதிர்ச்சி தகவல். சென்னையில் சளி வறட்டு இருமலுடன் வேகமாக பரவும் காய்ச்சல். பாதிப்புடன் மருத்துவமனைகளில் குவியும் மக்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத உயர்வு. சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய பங்குச்சந்தைகளில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள முதலீட்டாளர்கள். 3 நாட்களில் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 11,21,000 கோடி ரூபாய் சரிந்தது. இந்தோனேஷியாவில் காவல்துறை சீர்திருத்தம். எம்பிக்களின் ஊதிய உயர்வுக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர் காவல்துறை வாகனம் மோதி உயிரிழந்ததால் வெடித்த வன்முறை. காசாவில் ஏற்பட்டுள்ள கடுமையான உணவு பஞ்சம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு. 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயரும் அபாயம் உள்ளதாக ஐநா வேதனை. பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டதால் டெல்லி தேசிய பூங்கா மூடல். மறு உத்தரவு வரும் வரை மூடப்படுவதாக அறிவிப்பு.